கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழ்மையுடைய ஒட்டுமொத்த உருவமாக அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏழ்மையுடைய அந்த ஏழ்மையை விவரிக்கவே முடியாது. அதுவும் யார் அவர்கள்? முஹம்மது ரசூலுல்லாவுடைய வளர்ப்பில் வளர்ந்தவர், முஹம்மது ரசூலுல்லாவுடைய குடும்பத்தார், ஒரு உலகத்துடைய தலைவருடைய குடும்பத்தில் பிறந்தவர், அந்த குடும்பத்தில் வளர்ந்தவர், அல்லாஹுடைய தூதருடைய வீட்டின் பட்டறையில் தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்தெடுத்தவர், அல்லாஹுடைய தூதருடைய மகனை திருமணம் முடித்தவர். அல்லாஹு அக்பர்! சாதாரண இயல்மை அல்ல. ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கரத்தை அலி இப்னு அபி தாலிபுக்கு காட்டுகிறார்கள். அல்லாஹு அக்பர்! உலகத்தின் சிறந்த பெண் ஃபாத்திமா என்ற பெயரை சொன்னவுடன் தம்முடைய பெண்களுடைய உள்ளங்களெல்லாம் தாழ்ந்துவிட வேண்டும். அவ்வளோ பெரிய கற்புக்கரசி. அவர்களை போன்று கணவனுக்கு மரியாதை செய்வது, அவர்களை போன்று கணவனுக்கு கட்டுப்படுவது, அவர்களை போன்று கணவனுக்கு தூய்மையாக வாழ்வது இந்த உலகத்திலே அந்த சிறந்த பெண்களைத் தவிர யாராலும் முடியாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மரணத்திற்கு பிறகு கூட தன்னுடைய ஜனாசாவை இந்த முஸ்லிம்கள் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லாருடைய ஜனாசாக்களும் மேலே போர்வை போற்றப்படாமல், அந்த கூடு வைக்கப்படாமல் தான் எடுத்து போகப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சஹாபிய பெண்ணிடத்திலே ஆலோசனை கேட்டார்கள். இதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? இப்படிப்பட்ட நிலையில் கூட என் உடலை யாரும் பார்த்துவிடக்கூடாது, அந்த உடலுடைய வாகை கூட அதனால் மேலே ஒன்று போற்றப்பட வேண்டும் என்று தன்னுடைய ஜனாசா இப்படித்தான் போற்றப்பட்டு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அறிவுரை செய்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹு அக்பர்! அல்லாஹு அக்பர்! அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அவர்களை பார்த்து ஒரு முறை கேட்டார்கள், ஃபாத்திமா எது அழகு? என்ன கேட்டார்கள்? ஃபாத்திமா எது அழகு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, எது அழகு தெரியுமா? என்னையும் என் கணவரை தவிர யாரும் பார்த்துவிடக் கூடாது என்றும், என் கணவரின் மீதும் எந்த பெண்ணுடைய பார்வையும் பட்டுவிடக்கூடாது என்று எந்த ஒரு பெண் விரும்புகிறாளோ அதுதான் அழகு, அதுதான் ஒரு பெண்ணுக்குரிய அழகு என்று சொன்னார்கள். கணவனுக்கு மாறுதல் செய்யக்கூடிய பெண்கள் எம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர்? கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர்? கணவன் இருக்கும் இல்லாத நிலையில் அந்நிய ஆண்களோடு பேசி பழகக்கூடிய முஸ்லிம் பெண்கள் எம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர்? அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா அவர்கள்? இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்றில் அவர்கள் பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டாமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்திலே கரத்தை விடுத்து காட்டுகிறார்கள். கரமெல்லாம் அப்படியே இறுக்கப்பட்டிருக்கிறது. வேலை பார்த்து 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 கைகளெல்லாம் தழும்புகள் விழுந்திருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாவுடைய மகளுக்கு. அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய ஏழ்மை பாருங்கள். அலி இப்னு அபி தாலிபிடத்திலே சொன்னார்கள், என் கணவரே, என் தந்தையிடத்திலே சென்று யாராவது போரிலே கைதிகள் அடிமைகளாக இருந்தால் வாங்கி வருவோமா? அலி இப்னு அபி தாலிப் அவர்களும், சரி அம்மா, நீ சென்று அல்லாஹ் உன்னுடைய தந்தையிடத்திலே கேட்டு வாங்கி வா என்று அனுப்புகிறார்கள். உலகத்துடைய தேவைக்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தையை சந்திக்க வருகிறார்கள். தந்தை யாரிடத்திலேயோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு மனம் வரனில்லை. உலகத்துடைய தேவையை மறுமைக்காக வாழக்கூடிய முஹம்மது ரசூலிடத்திலே கேட்பதற்கு ஃபாத்திமா அவர்களுக்கு மனம் வரவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள், என்னுடைய கஷ்டம் இது, என்னுடைய சிரமம் இது, என்னுடைய கரங்களெல்லாம் காய்த்து விட்டது, ஏதாவது ஒரு அடிமை இருந்தால் போதும் எங்களுடைய குடும்பத்திற்கு, நாங்கள் அவர்களை வைத்து எங்களுடைய வீட்டு வேலைகளை பார்த்துக் கொள்வோம். அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா அவர்கள் சென்றதற்கு பிறகு இந்த செய்தி எடுத்துச் சொல்கிறார்கள். இப்படி உம்முடைய மகளார் வந்தார்கள், இவ்வளவு சிரமத்தில் இருப்பதாக சொன்னார்கள், ஒரே ஒரு அடிமையை கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரை அனுப்பிவிடலாமா? நான் செல்கிறேன், என்னுடைய மகளை பார்த்து வருகிறேன் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை பார்க்க வருகிறார்கள். அலி அவர்களை அழைக்கிறார்கள், வாருங்கள் என் பக்கத்தில் உட்காருங்கள். யா ஃபாத்திமா, நீங்களும் வாருங்கள் என் பக்கத்தில் உட்காருங்கள். இருவரும் அல்லாஹுடைய தூதருக்கு மிக நெருக்கமாக அமர்கிறார்கள். புகாரி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பின் சூடு ஃபாத்திமா அவர்களுக்கு தெரிகிறது. அவ்வளவு நெருக்கமாக அமர்கிறார்கள் தன்னுடைய மகளிடத்திலே. சொன்னார்கள், மகளே, நான் உனக்கு ஒரு செயலை கற்றுத்தரட்டுவா? உனக்கு ஒரு செயலை நான் கற்றுத்தரட்டுமா? நீ இரவிலே உறங்கச் சென்றால் அந்த உறங்கக்கூடிய அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல் என் மகளே. அது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்னங்க, இந்த திக்ர சொல்லி கொடுத்தா கஷ்டம் போயிருமா? நம்ம என்ன கேட்போம்? கொடுக்க முடியலன்னா கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஷ்டம் போயிருமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். தன்னுடைய பிள்ளை உலகத்தின் தேவைக்காக தன்னிடத்திலே வந்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுத்திருக்கலாம். தன்னுடைய அடிமைகளில் யாராவது ஒருவரை கூட தன்னுடைய மகளுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நியமித்திருக்கலாம். ஆனால் உலகத்துடைய தேவை வந்தபொழுது, மகளே, மறுமையின் தேவைக்காக நீ உன்னுடைய கவனத்தை திருப்பு என்று தன்னுடைய மகளை வளர்த்தெடுத்த முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்
என் மகளே உன் கஷ்டம் நீங்க வேண்டுமா, உன் சிரமம் நீங்க வேண்டுமா, உன்னுடைய உடலுடைய சோர்வுகளெல்லாம் அகர வேண்டுமா, அல்லாஹுவை துதி, அல்லாஹுவை புகழ். இரவிலே நீ உறங்குவதற்கு உட்கார்ந்தால் 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல் என் மகளே. அது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்னங்க, இந்த திக்ர சொல்லி கொடுத்தா கஷ்டம் போயிருமா? நம்ம என்ன கேட்போம்? கொடுக்க முடியலன்னா கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஷ்டம் போயிருமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். தன்னுடைய பிள்ளை உலகத்தின் தேவைக்காக தன்னிடத்திலே வந்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுத்திருக்கலாம். தன்னுடைய அடிமைகளில் யாராவது ஒருவரை கூட தன்னுடைய மகளுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நியமித்திருக்கலாம். ஆனால் உலகத்துடைய தேவை வந்தபொழுது, மகளே மறுமையின் தேவைக்காக நீ உன்னுடைய கவனத்தை திருப்பு என்று தன்னுடைய மகளை வளர்த்தெடுத்த முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், என் மகளே உன் கஷ்டம் நீங்க வேண்டுமா, உன் சிரமம் நீங்க வேண்டுமா, உன்னுடைய உடலுடைய சோர்வுகளெல்லாம் அகர வேண்டுமா, அல்லாஹுவை துதி, அல்லாஹுவை புகழ். இரவிலே நீ உறங்குவதற்கு உட்கார்ந்தால் 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல் என் மகளே. அது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்னங்க, இந்த திக்ர சொல்லி கொடுத்தா கஷ்டம் போயிருமா? நம்ம என்ன கேட்போம்? கொடுக்க முடியலன்னா கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஷ்டம் போயிருமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். தன்னுடைய பிள்ளை உலகத்தின் தேவைக்காக தன்னிடத்திலே வந்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுத்திருக்கலாம். தன்னுடைய அடிமைகளில் யாராவது ஒருவரை கூட தன்னுடைய மகளுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நியமித்திருக்கலாம். ஆனால் உலகத்துடைய தேவை வந்தபொழுது, மகளே மறுமையின் தேவைக்காக நீ உன்னுடைய கவனத்தை திருப்பு என்று தன்னுடைய மகளை வளர்த்தெடுத்த முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், என் மகளே உன் கஷ்டம் நீங்க வேண்டுமா, உன் சிரமம் நீங்க வேண்டுமா, உன்னுடைய உடலுடைய சோர்வுகளெல்லாம் அகர வேண்டுமா, அல்லாஹுவை துதி, அல்லாஹுவை புகழ். இரவிலே நீ உறங்குவதற்கு உட்கார்ந்தால் 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல் என் மகளே. அது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்னங்க, இந்த திக்ர சொல்லி கொடுத்தா கஷ்டம் போயிருமா? நம்ம என்ன கேட்போம்? கொடுக்க முடியலன்னா கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஷ்டம் போயிருமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். தன்னுடைய பிள்ளை உலகத்தின் தேவைக்காக தன்னிடத்திலே வந்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுத்திருக்கலாம். தன்னுடைய அடிமைகளில் யாராவது ஒருவரை கூட தன்னுடைய மகளுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நியமித்திருக்கலாம். ஆனால் உலகத்துடைய தேவை வந்தபொழுது, மகளே மறுமையின் தேவைக்காக நீ உன்னுடைய கவனத்தை திருப்பு என்று தன்னுடைய மகளை வளர்த்தெடுத்த முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், என் மகளே உன் கஷ்டம் நீங்க வேண்டுமா, உன் சிரமம் நீங்க வேண்டுமா, உன்னுடைய உடலுடைய சோர்வுகளெல்லாம் அகர வேண்டுமா, அல்லாஹுவை துதி, அல்லாஹுவை புகழ். இரவிலே நீ உறங்குவதற்கு உட்கார்ந்தால் 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல் என் மகளே. அது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்னங்க, இந்த திக்ர சொல்லி கொடுத்தா கஷ்டம் போயிருமா? நம்ம என்ன கேட்போம்? கொடுக்க முடியலன்னா கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஷ்டம் போயிருமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். தன்னுடைய பிள்ளை உலகத்தின் தேவைக்காக தன்னிடத்திலே வந்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுத்திருக்கலாம். தன்னுடைய அடிமைகளில் யாராவது ஒருவரை கூட தன்னுடைய மகளுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நியமித்திருக்கலாம். ஆனால் உலகத்துடைய தேவை வந்தபொழுது, மகளே மறுமையின் தேவைக்காக நீ உன்னுடைய கவனத்தை திருப்பு என்று தன்னுடைய மகளை வளர்த்தெடுத்த முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், என் மகளே உன் கஷ்டம் நீங்க வேண்டுமா, உன் சிரமம் நீங்க வேண்டுமா, உன்னுடைய உடலுடைய சோர்வுகளெல்லாம் அகர வேண்டுமா, அல்லாஹுவை துதி, அல்லாஹுவை புகழ். இரவிலே நீ உறங்குவதற்கு உட்கார்ந்தால் 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல் என் மகளே. அது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்னங்க, இந்த திக்ர சொல்லி கொடுத்தா கஷ்டம் போயிருமா? நம்ம என்ன கேட்போம்? கொடுக்க முடியலன்னா கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஷ்டம் போயிருமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். தன்னுடைய பிள்ளை உலகத்தின் தேவைக்காக தன்னிடத்திலே வந்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுத்திருக்கலாம். தன்னுடைய அடிமைகளில் யாராவது ஒருவரை கூட தன்னுடைய மகளுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நியமித்திருக்கலாம். ஆனால் உலகத்துடைய தேவை வந்தபொழுது, மகளே மறுமையின் தேவைக்காக நீ உன்னுடைய கவனத்தை திருப்பு என்று தன்னுடைய மகளை வளர்த்தெடுத்த முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்,
என் மகளே, உன் கஷ்டம் நீங்க வேண்டுமா, உன் சிரமம் நீங்க வேண்டுமா, உன்னுடைய உடலுடைய சோர்வுகளெல்லாம் அகர வேண்டுமா, அல்லாஹுவை துதி, அல்லாஹுவை புகழ். இரவிலே நீ உறங்குவதற்கு உட்கார்ந்தால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல் என் மகளே. அது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்னங்க, இந்த திக்ர சொல்லிக் கொடுத்த கஷ்டம் போயிருமா? நம்ம என்ன கேட்போம்? கொடுக்க முடியலன்னா கொடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கஷ்டம் போயிருமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். தன்னுடைய பிள்ளை உலகத்தின் தேவைக்காக தன்னிடத்திலே வந்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நினைத்திருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு அதை கொடுத்திருக்கலாம். தன்னுடைய அடிமைகளில் யாராவது ஒருவரை கூட தன்னுடைய மகளுக்கு வேலை பார்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நியமித்திருக்கலாம். ஆனால் உலகத்துடைய தேவை வந்தபொழுது, மகளே, மறுமையின் தேவைக்காக நீ உன்னுடைய கவனத்தை திருப்பு என்று தன்னுடைய மகளை வளர்த்தெடுத்த முறை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், என் மகளே, உன் கஷ்டம் நீங்க வேண்டுமா, உன் சிரமம் நீங்க வேண்டுமா, உன்னுடைய உடலுடைய சோர்வுகளெல்லாம் அகர வேண்டுமா, அல்லாஹுவை துதி, அல்லாஹுவை புகழ். இரவிலே நீ உறங்குவதற்கு உட்கார்ந்தால் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல் என் மகளே. அது உனக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது. என்னங்க, இந்த திக்ர சொல்லிக் கொடுத்த கஷ்டம் போயிருமா?